ஓம் ஸ்ரீ சத்குரு கல்கி அவதார அகத்திய மகர்ஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அகத்தில் ஒளிர்கின்ற ஆன்ம ஜோதியினை தரிசித்த அனைவரும் புறத்தினில் ஆதி அந்தம் அற்ற ஜோதியினை லிங்க ரூபத்தினால் தரிசிக்க வேண்டும் எனில் எமது ஆன்ம ஒளி ஜோதியினையும் யாம் அருள வேண்டும் என்பதே எமது பணியாகும். ஈசன் இட்ட கட்டளை அதுவே ஆகும். எங்கும் குவிக்கப்பட்டுள்ள எண்ணற்ற லிங்கங்களைப் போன்று இப்புவியினில் எண்ணற்ற ஆன்மாக்கள் விடுதலை அடையும் மார்க்கமறியாது நிலைக்கின்றன. அதன் பொருட்டே யாம் புறத்தினில் சிவலிங்க ரூபங்களில் பிரதிஷ்டை கண்டு எமது சீடர்களின் இல்லங்களையும் அலங்கரிக்கச் செல்கின்றோம். எமது பிள்ளைகளாகிய சேவகர்களின் இல்லங்கள் ஒவ்வொன்றும் அன்பாலயமாக உருவார வேண்டும் எனில் யாம் அவர்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலைத்து அருள் புரிய வேண்டும். எமை சத்குருநாதராக ஏற்ற ஆன்மாக்கள் ஒவ்வொன்றும் ஆணவ கழிவுகள் அற்று அன்பினை முழுமையாக மலர்த்தும் வரை யாம் அவர்களது இல்லத்தில் வீற்று அருள் புரிவோம். எமை சிவலிங்க ரூபத்தினில் ஏற்று இல்லத்தில் இருத்தும் அன்பு ஆன்மாக்கள் அன்பாலயத்தின் சொத்துக்களாகவே மலர வேண்டும். 12 உயர் தெய்வங்களும் அருள் புரிகின்ற ஓர் மாபெரும் பணியாகிய யுகமாற்ற பணிக்கு அனைவரும் உதவிடல் வேண்டும். இத்தருணத்தில் அருள் பொழிய யாம் காத்துள்ளோம். அன்பு மலர்கள் யாவரும் எமை ஏற்று 48 தினங்கள் இல்லங்களில் இருத்தி தொடர்ந்து பூஜித்து ஆராதிக்க வேண்டும். சிவலிங்கங்களில் பிரதிஷ்டை கண்டிடும் எமது ஆன்ம ஒளி ஆற்றலானது எங்கும் பரவ வேண்டும். ஒவ்வொருவரும் 48 தினங்கள் பூஜித்த பின்னர் மற்ற ஓர் அன்பு நிறைந்த அன்பாலய ஆன்மாவிற்கு அளித்து 48 தினங்கள் பூஜிக்க எடுத்துரைக்க வேண்டும். அவ்விதம் எமது ஆன்ம துளிகள் பிரதிஷ்டை கண்ட லிங்கங்களை அனைவரும் பகிர்ந்தே பிரார்த்திக்க வேண்டும். அனைவரும் ஓர் சத்தியம் உணருங்கள். யாம் உலாவரும் மூர்த்தியாவோம். உலக நன்மைக்கும் மானுட குல முக்திக்கும் மாத்திரமே உதவிட சிவலிங்க ரூபங்களில் பிரதிஷ்டை கொண்டுள்ளோம். ஒவ்வொருவரும் 48 தினங்கள் எமை இல்லங்களில் இருத்தி ஆராதித்த பின்னர் அதனை மாற்று மானுடருக்கு அளித்து மாற்று இல்லத்தில் இருத்தி பூஜிக்க அறிவுறுத்த வேண்டும், அனுமதிக்க வேண்டும். தனது இல்லத்தினிலேயே இருத்தி ஆராதிக்க வேண்டும் என்ற சுயநல எண்ணம் நன்றன்று. அத்தகைய எண்ணம் எப்பலனையும் அளிக்காது. எனில் ஒவ்வொருவரும் முதன்மையாய் மகா சிவராத்திரி அன்று ருத்ராபிஷேகம் காணும் எமது ஆன்ம துளிகளடங்கிய 108 ஜோதிர்லிங்கங்களை ஏற்று கால பைரவர் அறிவுறுத்தும் வண்ணம் அதனை பூஜிக்க வேண்டும். ஒரு லிங்க ரூபத்தினை ஏற்கின்ற எமது அன்பு சேவகர்களாகிய பிள்ளையானவர் 48 தினங்கள் ஆராதிக்கும் தருணம் உலகம் உய்வுற வேண்டும் என்றும் அனைத்து ஆன்மாக்களும் விடுதலை பெற வேண்டும் என்ற ஓர் சத்திய நிலையினை மாத்திரமே ஏற்று பூஜிக்க வேண்டும். சுய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் அதனுள் அடங்கிவிடும் என்றே உணர வேண்டும். ஒரு லிங்க ரூபமானது 48 தின ஆராதனைகளுக்கு பின்னர் மாற்று நபரின் இல்லத்தை அடைந்து ஆராதிக்கப்பட வேண்டியது மிகவும் முக்கியமாகும். ஒரு லிங்க ரூபமானது 12 மானுடர்களால்
12 இல்லங்களில் இருத்தி பூஜிக்கப்பட்ட பின்னர் நிகழவுள்ள நிகழ்வுகள் குறித்து யாம் எடுத்துரைப்போம். 12 இல்லங்களில் ஒவ்வொரு 48 தினங்களும் இருத்தப்பட்டு பூஜிக்கப்பட்ட பின்னர் அன்பாலய இயக்கம் வீரியம் அடையும். 72 சக்தி மண்டலங்களும் முழுமையாக இயங்கும். ஆதி சிவனும் ஆதிசக்தியும் தீப ஜோதி வடிவு கொண்ட விளக்குகளின் மூலம் உலா வருவர். மேலும் அனைத்து உயிர்களையும் ஈர்த்தே மீட்டிடுவர். 576 தினங்களுக்கு 108 சிவலிங்கங்களும் பூஜிக்கப்பட்ட பின்னர் யாம் எமது ஆன்மத்துளிகளின் மூலம் ஆற்ற வேண்டிய செயல்களை நிவர்த்தி புரிந்திடுவோம். யோகேஸ்வரராக, ஸ்ரீராமநாதராக, ராமேஸ்வரராக யாம் குடிகொண்டுள்ள இத்தகைய சிவலிங்க ரூபங்களில் தனது பூரண ஆற்றல்களையும் அருளி உள்ள ஆதி சிவனை துதித்து அனைவரும் அன்புடன் ஏற்று மகா சிவராத்திரியின் அற்புத சக்தி நிலைகளையும் பெற்று காலபைரவரின் அருளாசிதனையும் ஏற்று ஒடுங்கிய சக்தியாகவும் விரிந்த சிவமாகவும் இயங்கி உலகின் அனைத்து ஆன்மாக்களையும் விடுவிக்க வேண்டும் என்றே யாம் அருள் புரிந்து வேண்டுகின்றோம். அன்பான ஆசிகள், பூரண ஆசிகள், அகத்தின் ஆசிகள்.